ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் உங்களுடைய ஊழியத்தின் பொருட்டும் நீங்கள் துன்புற்றால் அதை பாக்கியமாக கருதுங்கள் என்று சொல்லி தூய பேதுரு நமக்கு அறிவுறுத்துகின்றார். அப்பொழுது நீங்கள் மகிழ்ந்து களிகூறுங்கள், பேருவகை கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார். ஏனென்றால் கடவுளின் மாட்சிமிகு தூய ஆவி உங்கள் மீது தங்குவார். அப்பொழுது உங்கள் துன்பம் இன்பமாக மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும், உங்களுடைய தீமைகள் எல்லாமே நன்மையாக மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. மாறாக உங்களுடைய துன்பம் நீங்கள் செய்த பாவத்தின் விளைவாக இருந்தால் எச்சரிக்கை. நீங்கள் குடிகாரர்களாகவோ, கொலைஞராகவோ, திருடராகவோ, வீண் வம்பு பேசுகிறவர்களாகவோ இருந்து அதன் மூலம் நீங்கள் துன்பப்பட்டால் அது உங்கள் பாவத்துக்கு கிடைக்கும் தண்டனை என்று சொல்லி நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்காக காத்திருந்து உபவாசித்து ஜெபித்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அவருடைய துணையினாலே உங்கள் உள்ளத்திலே குடிகொண்டிருக்கிற எல்லா பாவங்களையும் பாவ நாட்ட